இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, அப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நறுக்குனது சேர்த்து நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கணும். அந்த நேரத்தில் தேங்காயும் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி, உப்பு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இந்த வெங்காயத்தோட வெள்ளைப்பூடு அதுவும் பொடி பொடியாக நறுக்கி நான் வதக்கிட்டு இருக்கேன். வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம், பெல்லாரியெல்லாம் சேர்த்து நறுக்கி வச்சு வதக்கியிருக்கேன். இந்த தேங்காயும் மிளகாப்பொடி, உப்பு எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து நம்ம இந்த எண்ணெயில் கலந்துக்கிறோம். முதலையே நான் அப்பளம் சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரிச்சு வச்சிருக்கேன். இதை இன்னும் சின்னதாக கூட நம்ம கட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதை கிண்டும் போது கொஞ்சம் உடையும், அதுக்காக தான் நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இதை எல்லா இடத்துலையும் நம்ம வதக்கி வச்ச தேங்காய், மிளகாய், உப்பு, வெள்ளைப்பூடு, வெங்காயம் கலக்கிற மாதிரி இதை திருப்பி விட்டுட்டு எல்லாம் மாற்றிட வேண்டியதுதான். சூடாக சாப்பிட்ணும். கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து தூவிட்டு மேலே தூவிட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா அமிர்தமாக இருக்கும். காய் எதுவும் வேண்டாம். இதுவே நமக்கு நல்ல ஒரு சுவையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். செஞ்சு பாருங்களேன்.